Hello students, வணக்கம். இன்னைக்கு நம்ம 10th 5.3 பார்க்க போறோம். எக்ஸசைஸ் நம்பர் 5.3 பார்க்க போறோம். டைரக்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இந்த குவாட்ரேட் ஜாமெட்ரியில இந்த தேர்ட் எக்ஸசைஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் பத்தி ஃபுல்லாவே சொல்லிருக்காங்க. என்னன்னா ஈக்குவேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படின்னா அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா இப்போ x1 y x1 y1 ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, இதனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க x1 y ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க x1 y1 ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு இப்போ இந்த ரெண்டு பாயிண்டோட லைன் என்ன அப்படின்னா இதுதான். இந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஈக்குவேஷன் கேட்கறாங்க. சரியா? அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா ஒரு லைனோட ஈக்குவேஷன் தான். ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன? ஓகேவா? y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. சரியா? இது வந்து என்ன அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். சரியா? ரெண்டு பாயிண்ட் கொடுத்து இதே இது ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு x and y and m. சோ ரெண்டு வேல்யூ mங்கிறது என்ன அப்படின்னா ஸ்லோப். சரியா? தமிழ்ல சாய்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் இப்படி கொடுத்துட்டு இதுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா ஓகேவா? சோ இதான் ஃபார்முலா. y minus y1 equal to m into x minus x1. ஒரு பாயிண்ட் ஒரு சாய்வு ஒரு புள்ளி ஒரு சாய்வும் கொடுத்து சமன்பாடு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். சரிங்களா? சோ அப்ப இது ஃபார்முலா. இப்போ அடுத்து ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்து பார்த்துட்டோம், ஒரு புள்ளி ஒரு சாய்வு கொடுத்து பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட் சொன்னாலும் சரி ஒய் இன்டர்செப்ட் சொன்னாலும் சரி இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அதாவது தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெட்டு துண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. சரியா? சோ அப்படி வந்துச்சு அப்படின்னா y equal to mx plus c. சரி, இதான் ஃபார்முலா. வெட்டு துண்டு இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா x இன்டர்செப்ட் and y இன்டர்செப்ட் எனி இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா இதான் ஃபார்முலா. y is equal to mx plus c. m வந்து ஸ்மால் லெட்டர் m போடணும், ரொம்ப முக்கியம். சரி, இது இன்டர்செப்ட். அடுத்து இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ரெண்டு இன்டர்செப்ட்டுமே வரும். சோ இன்டர்செப்ட்ஸ் x இன்டர்செப்ட் and y இன்டர்செப்ட் ரெண்டுமே சொன்னாங்க அப்படின்னா இங்க தனித்தனியா ஏதாவது ஒரு இன்டர்செப்ட் தான் சொல்லுவாங்க, x இன்டர்செப்ட் மட்டும் சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி y இன்டர்செப்ட் சொல்லுவாங்க. பட் இங்க ரெண்டையுமே சொல்லிருந்தாங்க, இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிருந்தாங்கன்னா சோ இதான் ஃபார்முலா. இந்த நாலு ஃபார்முலா மட்டும் தான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கு. ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1 இந்த ஃபார்முலா. இது வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அடுத்து ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ y minus y1 equal to m into x minus x1. அடுத்து ஒரு இன்டர்செப்ட் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா y equal to mx plus c. இன்டர்செப்ட்ஸ் ரெண்டு இன்டர்செப்டையும் கொடுத்தாங்க அப்படின்னா x by a plus y by b equal to 1. சோ அந்த நாலு ஃபார்முலா மட்டும் தரவா திருப்பி நீங்க சொல்லி பாத்துக்கோங்க. இதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா அப்படிங்கறத சேர்த்தே சொல்லி பாருங்க. வெறுமனே இந்த ஃபார்முலாஸ் மட்டும் சொல்லி பாக்காதீங்க, பிரயோஜனம் இல்ல. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே ஈஸியா முடிஞ்சிடும். சரியா? இதுல இருக்கிற அந்த 14 சம்மே இந்த ஃபார்முலாக்குள்ள அடங்கிடும். சோ ஈஸியா பண்ணிக்கலாம். சரியா? சம்களோட ஃபர்ஸ்ட் சம். சோ ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்து ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த லைன் எப்படி இருக்கான்? இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் வழியா போகுது, அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் வழியா போகுது, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்க? இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் வழியா போகுது, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா போகுது. இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இது ஒய் ஆக்சிஸ். சரியா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, இந்த ரெண்டு பாயிண்டோட லைன் இந்த வச்சுக்கலாமே. சரியா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ல இது போயிட்டு இருக்கு, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் வழியா போகுது, இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. சரி, அந்த மிட் பாயிண்ட் வழியா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா போகுது ஒரு லைன். சோ இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். புரியுதா? மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் அண்ட் parallel to the x axis.
சோ இதனுடைய ஈக்குவேஷன், இதனுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அதுபோ அடுத்து செகண்ட் கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா y ஆக்சிஸ்க்கு பேரலலா போச்சுனா, இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்குல இது y ஆக்சிஸ்க்கு பேரலலா அந்த லைன் இருந்துச்சுனா அப்ப இந்த லைனோட ஈக்குவேஷன் அண்ட் இந்த லைனோட ஈக்குவேஷன் ரெண்டு லைனோட ஈக்குவேஷனையும் கண்டுபிடிக்கணும் நம்ம. சரியா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த லைன், செகண்ட் கேஸ்ல இந்த லைன் y ஆக்சிஸ்க்கு பேரலலா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும்? ஒன்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் வேணும். இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் ஒன்னு மட்டும் இருக்கு, அது போக ரெண்டு பாயிண்ட்ஸ் வேணும். அப்படி இல்லாட்டினா ஒரு பாயிண்ட் அண்ட் ஒரு பேரலல் சாரி ஒரு பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் இருந்தா கண்டுபிடிக்க முடியும். செகண்ட் ஃபார்முலா அதுதான். அப்போ உங்க பாயிண்ட் இருக்கு, இது லைனோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்களா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருந்தா அதனுடைய டிகிரி என்னவா இருக்கும் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். பேரலலா இருந்துச்சுன்னா தீட்டா வந்து என்னவா இருக்கும்? 0 டிகிரியா இருக்கும். சரியா? அடுத்து பெர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய டிகிரி எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியா இருக்கும். தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. இது மறந்துடாதீங்க. ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு டிகிரி இருந்துச்சுன்னா ஸ்லோப் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, m ஈக்குவல் டு tan θ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? அப்போ m is equal to tan θ அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பேரலலா இருக்கிறதுனால தீட்டாவோட வேல்யூ என்னது? 0 டிகிரி. அப்ப இங்க tan 0 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதலாமா? அப்போ m is equal to tan 0 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஓகேவா? tan 90 டிகிரி அதே மாதிரி இதுக்கு பெர்பெண்டிகுலருக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்ல. சோ இப்போ இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஒரு பாயிண்டோட ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிடும், மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு அந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது போக ஸ்லோப் கேட்டிருக்காங்க, அப்ப ஸ்லோப் இங்க கண்டுபிடிச்சிடலாம். என்னது 0 அப்படின்னு சொல்லி ஸ்லோப் கிடைச்சிருக்கு. அப்போ ஸ்லோப் கிடைச்சிட்டு ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டு இப்போ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதனோட இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ ஒரு சம் ஈஸியா முடிச்சிடலாம். அடுத்து இந்த செகண்ட் சம் என்னது? y ஆக்சிஸ் அப்படின்னு இருக்காங்களா, அப்போ பெர்பெண்டிகுலருக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா y is equal to ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? 90 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அப்போ tan 90 டிகிரி ஈக்குவல் டு tan 90 டிகிரி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? இன்ஃபினிட்டி அப்படின்னா 1/0 அப்படின்னு சொல்லி இருக்கும். 0னா 0/1 அதான் 0 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இன்ஃபினிட்டி அப்படின்னா 1/0 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப இந்த ஸ்லோப்போட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஸ்லோப்போட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப இங்கேயும் என்ன இருக்கு? ஸ்லோப் இருக்குது, மிட் பாயிண்ட் இருக்குது, ரெண்டு வச்சு இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம், இந்த லைனுக்கு ரெண்டு லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறது என்னது? மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் m அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸ்லோப் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் m அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அப்ப மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா x1 plus x2/2 y1 plus y2/2 அதான் ஃபார்முலா. சோ இதான் மிட் பாயிண்ட்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுவோம்? 1 plus 4/2 minus 5 plus 2/2. சோ என்ன கிடைக்கும்? 5/2 இங்க minus 3/2. சோ மிட் பாயிண்ட் கிடைச்சிட்டு இன்னும் அடுத்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். ஸ்லோப் ஈக்குவல் டு நான் முதல்ல சொன்ன மாதிரி tan θ அப்படின்ற ஃபார்முலா இருக்கு. tan θ பெர்பெண்டிகுலரா இருக்கறனால θ ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். 0 டிகிரி சாரி பேரலலா இருக்கறனால θ ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 0 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்ப tan 0 டிகிரி ஈக்குவல் டு ஆன்சர் 0. அப்ப ஸ்லோப்போட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? நமக்கு 0 ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு ஸ்லோப் இருக்கு, இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். சோ இப்போ ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது? y minus y1 equal to m into x minus x1. சோ என்ன பண்ணிக்கலாம்? y ஓட வேல்யூ தெரியும், y ஓட வேல்யூ இருக்கணும். ஏன்னா ஈக்குவேஷன் அப்படினா x உம் y உம் இருக்கணும். y1 ஓட வேல்யூ x1 ஓட வேல்யூ தான் அப்ளை பண்ண போறோம். அப்போ y minus y1 equal to என்ன அப்ளை பண்ண போறோம்? minus 3/2 அப்படி அப்ளை பண்ண போறோம். அப்ப plus 3/2 அப்படி சொல்லி மாறிடும். equal to அடுத்து m into m ஓட வேல்யூ 0. so 0 equal to இங்க என்ன வேல்யூ அப்ளை பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா x minus x1 அத மல்டிப்ளை பண்ணச்சல கண்டிப்பா என்ன ஆயிடும்? 0 அப்படி இல்ல ஆயிடும். அப்ப என்ன எடுத்துக்கலாம்? y equal to minus 3/2 ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்து இந்த 2 அப்படியே அந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு வந்துடலாம். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2y equal to minus 3 அப்படி சொல்லி கிடைக்கும். நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன எழுதிக்கலாம்? 2y equal to minus 3 then 2y minus 3 equal to 0. so இதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் கேஸோட ஈக்குவேஷன் கிடைச்சிட்டு.
parallel line x axis உடைய parallel line உடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். இனிமே அடுத்து y axis உடைய parallel line உடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். அப்ப செகண்ட் கேஸ்க்கு என்னது அப்படின்னா ஸ்லோப் tan θ தான். θ வந்து எவ்வளவு 90 டிகிரி. ஏன்னா y axis க்கு parallel இருக்கு. y axis க்கு parallel இருக்கனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 90 டிகிரி அப்படினு எடுத்துக்கிறோம். அப்ப tan 90 டிகிரி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா m is equal to 1/0 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்னது? y minus y1 equal to m into x minus x1. சோ இப்போ y ஓட வேல்யூ தெரியாது, y1 ஓட வேல்யூ தெரியும், -3/2 அப்ப +3/2 ன்னு மாறிடும். equal to இங்க 1/0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். x minus x1 ஓட வேல்யூ என்னது 5/2. சோ இப்போ என்ன பண்ண போறோம்? இங்க 1/0 இருக்குதா? அப்ப 0 டிவைட்ல இருக்கு. சோ இந்த 0 அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன்ல கொண்டு வர போறோம். அப்ப மல்டிப்ளை பண்ணச்சுல இந்த ஃபுல் டைம் என்ன ஆயிடும்? 0 அப்படினு மாறிடும். 0 ஈக்குவல் டு அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கும்? 1 into x minus 5/2 அப்படியே இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இதுதான் ஈக்குவேஷன். x minus இந்த -5/2 ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ +5/2 அப்படினு சொல்லி கிடைக்கும். சோ அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன எழுதிக்கலாம்? 2x equal to 5 அப்படினு சொல்லி எழுதிக்கலாம். சோ அப்ப 2x minus 5 equal to 0 அப்படினு சொல்லி எழுதிக்கலாம். இதான் செகண்ட் ஈக்குவேஷன். 2x equal to minus 5 2x minus 5 equal to 0 அப்படினு சொல்லி கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆன்சர் இப்படி கிடைக்கும், செகண்ட் ஸ்டெப் ஆன்சர் இப்படி கிடைக்கும். சரிங்களா? நான் அந்த ஸ்லோப்லாம் கண்டுபிடிக்கல, எனக்கு டைரக்டாவே ஆன்சர் வேணும் அப்படினா அந்த மிட் பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே அதுக்கு அடுத்த ஆன்சர் ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ x ஆக்சிஸ்க்கு பேரலல் ஷார்ட்டா சொல்றேன். சரியா? எனக்கு இதெல்லாம் புரியல சார், எனக்கு டைரக்ட் ஆன்சர் வேணும் அப்படின்னா அப்ப x ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்களா? அப்ப x ஆக்சிஸ்க்கு பேரலல்னா y ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படினு சொல்லி எடுத்துக்கங்க. சரியா? y ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0. அதாவது அந்த y ஓட வேல்யூ அப்படியே எடுத்துக்கங்க. y ஈக்குவல் டு -3/2 அப்படினு சொல்லி எடுத்துக்கங்க. சரியா? அடுத்து இப்போ அந்த 2 அந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு வந்தோம்னா அப்பனா 2y ஈக்குவல் டு -3 அப்படினு சொல்லி கிடைக்கும். தென் -3 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா அப்ப 2y -3 ஈக்குவல் டு 0 அப்படினு சொல்லி கிடைக்கும். சோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் என்ன எடுத்துட்டாங்க? y ஆக்சிஸ்க்கு parallel இருக்கணும் அப்படி இருக்காங்க. அப்ப x equal to 5/2 அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம். x equal to 5/2 ன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிரும். x equal to 5/2 அப்ப 2x minus equal to 5 அப்படினு சொல்லி கிடைக்கும். then 2x minus 5 equal to 0 அப்படினு சொல்லி ஆன்சர் கிடைச்சிரும். சோ இந்த மாதிரி டைரக்டா பண்ணலாம். பட் டைரக்டா பண்ணனும் அப்படினா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. எப்படி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படினாலே நான் 4 ஃபார்முலா சொல்லிருக்கேன். 2 பாயிண்ட் வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம், ஒரு ஸ்லோப் அல்லது ஒரு பாயிண்ட் வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம், அல்லது இன்டர்செப்ட் வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம், இன்டர்செப்ட்ஸ் வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். சோ இது எந்த கேட்டகரியில வருது அப்படினா ஒரு பாயிண்ட், இதனோட மிட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்லோப், அத வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். சோ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சோ நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா மறக்கவே மறக்காது. படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சம பார்த்தோன்னே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சம பார்த்தோன்னே ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுமா, அப்போ இது என்ன டைப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிப்பீங்க. 2 பாயிண்ட் இருக்கா அல்லது ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. சோ இது செகண்ட் கேட்டகரி அந்த மாதிரி பண்ணிருக்கோம். சரியா? அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். சோ செகண்ட் சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் கேக்கல, ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. இன்டர்செப்ட் ஆஃப் y ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படினா y இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. சரியா? ஸ்லோப் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க, y இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. சரியா? இதுல ஸ்லோப்புக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோப்புக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். m is equal to tan θ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து ஆங்கிள் கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலா. இப்போ ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க அப்படினா m is equal to -a/b. சரியா? -a/b கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. சோ இது வந்து ஒரு ஃபார்முலா. சரியா? சோ ஃபார்முலா மெத்தட்ல போடுறதை விட ஈஸியான என்ன அப்படினா இன்டர்செப்ட் அப்படிங்கற ஒரு வேர்ட் வந்துருச்சா? இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும், y இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். இன்டர்செப்ட் அப்படிங்கறத என்ன ஃபார்முலா சொல்லிருக்காங்க? y equal to mx plus c அப்படின்னு சொல்லிருக்கேன். சரியா? y equal to mx plus c. அப்ப இந்த ஈக்குவேஷன் மூலமா கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸி. நம்ம அப்படி கண்டுபிடிக்கணும், இப்படி தான் கண்டுபிடிக்கணும், இத வச்சு y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும் அப்படினா கொஞ்சம் சுத்தி போகும். அதை விட ஈஸியான மெத்தட் என்ன அப்படினா y is equal to mx plus. ஏன்னா இன்டர்செப்ட் அப்படிங்கற வேர்ட் வந்துட்டுனால என்ன எடுத்துக்கணும்? இன்டர்செப்ட் அப்படினா இது இன்டர்செப்ட்ஸ் அப்படினா x by a plus y by b
ஈக்குவல் டு 1. சோ இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு வந்தா இந்த ஃபார்முலா எடுத்துக்க போறோம். இன்டர்செப்ட் வந்ததுனால நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்க போறோம். இந்த ஃபார்முலால அப்ப இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை இந்த ஃபார்மட்டுக்கு சேஞ்ச் பண்ண போறோம். கொடுத்திருக்க ஈக்குவேஷனை இந்த ஃபார்மட்டுக்கு மாத்தணும். எப்படி மாத்தலாம்? இந்த 2 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிரோம். சரி அப்படினா 2x 2y 5 ஈக்குவல் டு 0 அப்படி சொல்லி கிடைச்சோம். சரி இப்போ y டேர்ம் மட்டும் வச்சு நமக்கு என்ன இருக்கு? y mx c. அப்போ y டேர்ம் மட்டும் வச்சு மத்த எல்லா டேர்ம் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போறோம். சரி அப்படினா -2y ஈக்குவல் டு 5 அந்த பக்கம் போச்சுனா -5 போகும். 2x ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா -2x அப்படி கொண்டு போறோம். ஓகேவா? நமக்கு y மட்டும் தான் இருக்கணும். சோ அப்ப இந்த 2y அந்த பக்கம் கொண்டு போறோம். அப்போ y ஈக்குவல் டு 2 தனித்தனியா எழுதிடுவோம். -5 by -2 -2x divided by -2. So minus cancel பண்ணிக்கலாம். minus cancel பண்ணலாம். அப்ப என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. y is equal to 5/2 plus இத நீ கேன்சல் பண்றோம்னா 1. அப்போ y equal to 5/2 plus x அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இப்போ இந்த ஃபார்மட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்து என்ன பண்ண போறோம் பாருங்க. m தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது m. அப்ப x உடைய கோஎஃபிஷியன்ட் தான் m. அப்ப இங்க x உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 1. ஒண்ணுமே இல்லனா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ m equal to 1. ஸ்லோப் கிரஸ்ட் சாய்வு என்ன அப்படின்றது கிடைச்சிட்டு. அடுத்து c கண்டுபிடிக்க போறோம். y இன்டர்செப்ட். சரியா? அப்போ c equal to ஃபார்முலா அப்படி பார்த்தா என்னது? y equal to mx plus c. அப்போ கான்ஸ்டன்ட் தான் என்னது? c. அப்போ 5/2. சோ இதுதான் ரெண்டு ஆன்சர். சோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃபார்முலா அப்படி போட்டு கண்டுபிடிக்கிறதை விட ஈஸியானது என்ன அப்படின்னா இதான். ஏன்னா நமக்கு சட்டு ஞாபகத்துக்கு வரக்கூடிய இந்த ஃபார்முலா தான் ஞாபகத்துக்கு வரும். y is equal to mx plus c. அதான் ஞாபகத்துக்கு வரும். சோ அதை வச்சு நான் கண்டுபிடிக்கலாம். m கண்டுபிடிக்கலாம், c கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ தேர்ட் சம் பார்க்க போறோம். தேர்ட் சம் என்ன சொல்லிருக்காங்கன்னா find the equation of a line whose inclination அப்படி சொல்லிருக்காங்க. inclination equal to 30 degree. inclination அப்படினா angle. அதனோட angle of inclination எவ்வளவு? 30 degree அப்படி சொல்லிருக்காங்க. அப்படினா θ equal to 30 அப்படி எடுத்துக்கணும். சரியா? அடுத்து and intercept of y அப்படி சொல்லிருக்காங்க. y intercept. அதுதான் intercept ன்னு சொல்லிருக்காங்க. intercepts கொடுக்கல. அதனால intercept அப்படிங்கறதுனால நம்ம ஏதாவது ஒரு இது எடுத்துக்கலாம். y ன்னு கொடுத்துட்டாங்க. y intercept equal to -3. நம்ம வந்து சொல்லிட்டேன் இன்டர்செப்ட் அப்படின்ற வேர்ட் வந்துனாலே நமக்கு உடனே என்னதான் வரும்? வேற எதுவுமே நமக்கு வரணும். y இன்டர்செப்ட் அப்படி இல்ல. எந்த இன்டர்செப்ட் இன்டர்செப்ட்னு வந்துனாலே y equal to mx plus c இந்த ஃபார்முலா தான் எழுத போறோம். சரியா? இப்போ இதுல m உடைய வேல்யூ தெரியாது. ஆங்கிள் அதை கண்டுபிடிக்கணும். c இங்க இருக்குது. ஏன்னா இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட் வந்து c அப்படி ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்ப இங்க இருக்கு. இங்க அப்ளை பண்ணிடலாம். ஈக்குவேஷன் தான் வேணும். சோ அப்ப இதுல ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணா ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அவ்வளவுதான். அப்போ இந்த வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். m ஆனா என்னன்னு தெரியாது. அப்ப m கண்டுபிடிக்கணும். சோ m கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கு. ஒன்னு θ ஈக்குவல் டு சாரி m is equal to tan θ. அப்போ θ என்ன தெரிஞ்சதுன்னா அந்த ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப tan θ. சோ tan θ க்கு பதிலா எழுதலாம் tan 30 டிகிரி அப்படி எழுதுறோம். tan 30 டிகிரி. சோ tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. tan ஓட எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும். 0 அப்படினா tan 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி and 90 டிகிரி. சோ இவ்வளவு டிகிரி இருக்கு. 0 டிகிரினா 0 தான் வரும். 30 டிகிரி அப்படினா 1/√3 அப்படி வரும். 45 டிகிரினா 1 வரும். 60 டிகிரினா √3 வரும். 90 டிகிரினா இன்ஃபினிட்டி அப்படி வரும். சோ இவ்வளவு tan ஓட வேல்யூஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கணும். சரியா? இப்போ tan 30 டிகிரினா 1/√3 அப்படி வரும். சரியா? அப்ப இதுதான் என்னது? ஸ்லோப். m ஓட வேல்யூ என்னது? m ஓட வேல்யூ என்னது? 1/√3 அப்படி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த அப்ளை பண்ணிடலாமா? ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா y equal to m ஓட வேல்யூ என்னது? 1/√3 into x mx plus c ஓட வேல்யூ என்னது? -3. அப்பனா இங்க -3. சோ இதான் ஈக்குவேஷன். இத இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் எப்படின்னு. அப்போ இங்க LCM எடுக்க போறோம். √3 LCM எடுக்க போறோம். அப்ப இங்க √3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஏன்னா இந்த டேர்ம்க்கு √3 இருக்கு. இந்த டேர்ம்ல டினாமினேட்டர்ல √3 இல்ல. அப்ப √3 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ x -3√3. ஓகேவா? அப்போ √3 கொண்டு இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படினா √3y equal to x -3√3. சோ இப்போ ஆர்டர் படி எழுதலாம். x இருக்கு, y மட்டும் கொண்டு வந்துரும். அப்ப x மைனஸ் இந்த y அந்த சைடு போயிடுச்சுனா √3y -3√3 equal to 0. சோ இதான் ஈக்குவேஷன். இதோட நிப்பாட்டினீங்க அப்படினாலும் உங்க ஸ்கூல்ல மார்க் கொடுத்துருவாங்க. பட் வெளிய போய் பப்ளிக்ல ஆன்சர் பண்ண முடியல. கடைசி வரைக்கும் சால்வ் பண்ணாதான் ஆன்சர் கொடுப்பாங்க. சோ equal to 0 ஈக்குவேஷன் அப்படினாலே equal to 0 வரைக்கும் வரணும். சோ அதனால இந்த வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸி. x -√3y -3√3 அப்படின்னு ஆன்சர் கொண்டு வந்து எழுதிக்கணும். சரியா? சோ இதான் தேர்ட் சம்மோட ஆன்சர். நமக்கு இன்டர்செப்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்ததுனால இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். இதே இன்டர்செப்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா x/a + y/b = 1 அப்படின்ற ஃபார்முலா எடுத்துருக்கோம். இங்க இன்டர்செப்ட் கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா எடுத்து சால்வ் பண்ணிடுவோம். ஓகே. அடுத்து ஃபோர்த் சம் பார்ப்போம். சோ
சோ இந்த ஃபோர்த் சம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. அப்போ இங்கே நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி சம் மாதிரி செகண்ட் சம் ஆல்ரெடி இப்படி தான் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் சொல்லி சொல்லிட்டாங்க. y இன்டர்செப்ட்னு வந்துட்டால என்ன ஃபார்முலா எழுதிடணும், எதையுமே யோசிக்க வேண்டாம். y mx plus c இன்டர்செப்ட்னு வந்துட்டாலே இதான். அப்போ y இன்டர்செப்ட்ங்கிறது c, அப்போ c கண்டுபிடிக்கணும் and ஸ்லோப்னா m கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையுமே தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷனை இந்த ஃபார்மட்டுக்கு மாத்தணும். செகண்ட் சம் தான் பண்ணணும். இந்த கொடுத்திருக்க ஃபார்மட்டை இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷனை இந்த ஃபார்மட்டுக்கு மாத்த போறோம். அப்ப எப்படி பண்ணிக்கலாம், இங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கிறேன். இதுல சோ இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல நமக்கு என்ன இருக்கு, இந்த y டேர்ம் மட்டும் இங்க இருக்கணும். ஏன்னா y தான் இங்க இருக்குது. அப்ப y டேர்ம் மட்டும் இங்க இருக்கணும். மத்த டேர்ம் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்போ 1 minus √3 y equal to 3 minus இந்த பக்கம் போச்சுனா -3 minus √3x அப்படி சொல்லி மாறிச்சு. இந்த plus √3x இந்த பக்கம் போச்சுனா minus √3x. ஓகேவா. அடுத்து y மட்டும் தான் இருக்கணும். அப்போ இங்க y மட்டும் வச்சிட்டு இந்த டேர்ம் அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போறேன். ஏன்னா இங்க இருக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அதனால டிவைட்ல கொண்டு போறேன். அப்போ y equal to 3 divided by 1 minus √3 minus அப்படிங்க √3 by x divided by 1 minus √3. சோ நம்ம பண்ணிருக்கேன் உள்ள வேல்யூவை தனித்தனியா ரெண்டுக்கும் தனித்தனியா டிவைட் எழுதிருக்கேன். இப்போ y mx plus c அப்படி கிடைச்சிருக்கு சரியா. இப்போ நம்ம இங்க அப்ளை பண்ணி m கண்டுபிடிப்போம். m ஓட வேல்யூ என்ன, x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் m. அப்ப இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, -√3 by 1 minus √3. அதான் என்னது m ஓட வேல்யூ. ஏன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது sin ஓட எடுத்துக்கணும். -√3 by 1 minus √3. அப்ப m equal to -√3 by 1 minus √3. அப்ப m கிடைச்சிட்டு அடுத்து c என்னன்னு கிடைக்கணும். y இன்டர்செப்ட்னா c என்னன்னு கிடைக்கணும். அப்போ mx plus c கான்ஸ்டன்ட். அப்ப இங்க கான்ஸ்டன்ட் எங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ அப்படினா c equal to 3 by 1 minus √3. டேமே இன்னும் ஃபுல்லா கண்டுபிடிக்கல. என்ன அப்படினா இங்க டினாமினேட்டர் எப்படி இருக்கு, ரூட் வச்சிருக்கு. டினாமினேட்டர்ல எப்பவுமே எந்த டைம்லயுமே டினாமினேட்டர் ரூட்ல இருக்க கூடாது. எப்போ இங்க இல்ல, எப்பவுமே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாலும் சரி எங்கேயுமே டினாமினேட்டர் ரூட்ல இருக்க கூடாது சரியா. அப்போ இது எப்படி மாத்த போறோம் அப்படினா, இப்போ இங்க டினாமினேட்டர் எப்படி இருக்கு 1 minus √3 அப்படி சொல்லி இருக்கா. அப்போ இதனுடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா. இப்போ இது என்ன பண்ண போறேன், கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ண போறேன். இந்த வேல்யூவால மல்டிப்ளை பண்ணனும். அப்ப கான்ஜுகேட் என்னது 1 plus √3 divided by 1 plus √3. சோ மல்டிப்ளை பண்ணா மேல என்ன கிடைக்கும், √3. இந்த √3 வச்சு மல்டிப்ளை பண்றா. √3 into 1 √3 √3 into √3 3 அப்படி சொல்லி கிடைக்கும். divided by இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். இங்க எப்படி இருக்கு, a plus b a minus b இருக்கா. a plus b a minus b equal to ஃபார்முலா என்ன, a square minus b square equal to a plus b a minus b. சோ இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்படியே என்ன பண்ண போறோம், இங்க இப்படி இருக்குது a plus b a minus b ன்னு இருக்குது. நம்ம அதை எப்படி எழுதலாம், a square minus b square ன்னு எழுதிக்கலாம். a square அப்படினா 1 square minus b square னா √3 square சரியா. அப்படினா அது அப்படியே எழுதிக்கலாம். √3 plus 3 divided by 1 square னா 1 minus √3 square னா 3 அப்படி சொல்லி கிடைக்கும் சரியா. அப்படினா √3 plus 3 divided by -2 அப்படி சொல்லி கிடைக்கும். இதுதான் என்னது ஸ்லோப் உடைய லாஸ்ட் ஃபார்ம், லீஸ்ட் ஃபார்ம் வந்து இதுதான். சோ இதோட நிப்பாட்டிட கூடாது. இந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஸ்லோப்போட டினாமினேட்டர் எப்படி இருக்கு அப்படினா √3 வச்சிருக்குது. ரூட்ல எந்த ஆன்சர்லயுமே எந்த ஆன்சர் ரூட்ல வரக்கூடாது. சோ அதனால என்ன பண்றேன், இந்த மாதிரி டினாமினேட்டர் மாத்தி எழுதிருக்கேன். சோ அதே மாதிரி இங்கேயும் மாத்தணும். இங்க மாத்தணும் அப்படினா 3 by 1 minus √3 அப்ப இன்டு 1 plus √3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 அடுத்து இத கொண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா plus 3 √3 அப்படி சொல்லி கிடைக்கும். 3 into 1 3 3 into √3 3 plus 3 into √3 அப்படி சொல்லி கிடைக்கும். அடுத்து இத நீ மல்டிப்ளை பண்ணா மேல சொன்ன மாதிரி 1 square minus √3 square அப்படி சொல்லி கிடைக்கும். மைனஸ் கண்டிப்பா வரணும், பிளஸ் போட்டுறாங்க. a square minus b square தான் சரியா. அப்ப இப்படி வந்துரும். அடுத்த ஸ்டெப் என்ன எழுதிக்கலாம், c equal to 3 plus 3 √3 divided by இங்க 1 minus 3 அப்படி சொல்லி கிடைக்கும். அதாவது -2. அப்ப ஆன்சர் 3 plus 3 √3 divided by -2 அப்படி சொல்லி கிடைக்கும். c ஓட ஆன்சர் சரியா. சோ இதோட முடிச்சறாம கம்பல்சரி இத இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி செய்யுங்க சரியா. சோ இதான் ஆன்சர். அடுத்து 5th சம் பார்க்கலாம். சோ 5th சம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு லைன் a line passes through the points, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வழியா பாஸ் ஆகுது parallel to the equation, இந்த ஈக்குவேஷன் சரியா. அப்பனா இப்படி ஒரு லைன் இருக்கு, இப்படி ஒரு லைன், இந்த லைன் இருக்குது, இப்படி ஒரு லைன் இருக்குது, இதுக்கு parallel-ஆ இந்த லைன் இருக்குது
சரியா? அப்படின்னா -2, 3, 8, 5. சோ இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர், சரியா? சரி, இப்ப parallel சொல்றேன். பெர்பெண்டிகுலரா இந்த லைன் இருக்கு. இதுக்கு பெர்பெண்டிகுலரா இந்த லைன் இருக்கு. அதாவது y ax + 2 அப்படின்ற லைன் இருக்குது. சரியா? இப்படி இருந்துச்சுன்னா இதனுடைய a யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இந்த a யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ இது பாருங்க, y mx + c அந்த ஃபார்மட்ல இருக்கா? y mx + c அந்த ஃபார்மட்ல இருக்கு. அப்படின்னா இது என்னவா இருக்கணும்? ஸ்லோப். இந்த a யோட வேல்யூ என்னவா இருக்கணும்? ஸ்லோப்பா இருக்கணும். சரியா? சோ அது முக்கியம் இல்ல. இப்போ இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சு அதை அப்படியே இங்க பெர்பெண்டிகுலரா மாத்த போறோம். இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சு அதை அப்படியே இங்க பெர்பெண்டிகுலரா மாத்த போறோம். ஏன்னா இந்த லைனும் இது எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்படின்னா m1 பெர்பெண்டிகுலரா இருக்கனால பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் என்ன அப்படின்னா m1 into m2 -1 அப்படின்னு இருக்கு. m1 into m2 -1. தென் இங்க இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கனால a என்னதுதான் m2. சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? m2 தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப m1 நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்க என்ன இருக்குது? ரெண்டுக்கும் 2 பாயிண்ட் இருக்கறனால ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். ஸ்லோப் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆல்ரெடி 2 ஃபார்முலா சொல்லிருந்தேன். tan θ m ஒரு ஃபார்முலா சொல்லிருந்தேன். இன்னொரு m -a/b அப்படின்ற ஃபார்முலா சொல்லிருந்தேன். இப்போ இன்னொரு ஃபார்முலா 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கேட்டாங்க அப்படின்னா y2 y1 by x2 - x1. சோ 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கேட்டா இதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். இது x1 y1 x2 y2. சரியா? அப்ப இங்க y2 y1 by x2 x1. ஓகே, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால பிளஸ் மாதிரி. அப்ப சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 / 10. அப்படினா 1/5. m என்ன கிடைக்கும்? 1/5 னு கிடைக்குது. இது m1 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அந்த m1 நீங்க அப்ளை பண்ணா m2 கிடைச்சிரும். m2 தான் என்னது? a. அப்ப m2 இப்போ இங்க m2 கண்டுபிடிக்க போறோம். m1 க்கு பதிலா என்ன பண்ணிட்டேன்? 1/5 னு அப்ளை பண்ணிட்டேன். into m m2 -1. சரியா? இப்போ இந்த 1/5 அந்த பக்கம் கொண்டு போறோம். மல்டிப்ளைல இருக்கு. அப்ப டிவைட்ல கொண்டு போணும். அல்லது இங்க இருந்து மல்டிப்ளைலயே கொண்டு போறோம்னா ரெசிப்ரோக்கல்ல கொண்டு போணும். இந்த இருந்து இந்த பக்கம் எப்படி கொண்டு போணும்? ரெசிப்ரோக்கல்ல கொண்டு போணும். ஏன்னா மல்டிப்ளைல இருக்கு. அப்படி இல்லனா அந்த 5 மட்டும் கொண்டு போங்க. 1 இங்க வச்சுக்கோங்க. 5 இங்க எப்படி டிவைட்ல இருக்கு, அந்த பக்கம் கொண்டு போறோம். மல்டிப்ளைல கொண்டு போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? m2 5 அந்த பக்கம் போச்சுனா -5 அப்படினு கிடைக்கும். சோ அப்ப m2 ஓட வேல்யூ என்னது? -5. அப்ப இங்க m2 க்கு பதிலா -5 அப்ளை பண்ணுவோம். அப்ப a என்ன கிடைச்சிரும்? -5 அப்படினு கிடைக்கும். சரியா? சோ இதான் ரொம்ப ஈஸி தான். வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு இது பெர்பெண்டிகுலர் அப்படிங்கறதுனால அப்போ இந்த இடத்துல நம்ம a தான் கேட்டிருக்காங்க. a என்னது? ஸ்லோப். எதுக்காக? என்ன ஃபார்மட்ல இருக்கு? y mx + c ங்கற ஃபார்மட்ல இருக்கு. அப்ப m க்கு பதிலா a இருக்கு. அப்ப m m2 a அப்படினு எடுத்துக்கணும். m2 கண்டுபிடிச்சா போதும். அப்ப m2 எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு இது பெர்பெண்டிகுலரா இருக்கனால பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் எழுதிருக்கேன். m1 into m2 -1. சரியா? அப்ப m1 கண்டுபிடிச்சா போதும், m2 கிடைச்சிரும். m1 எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். 2 பாயிண்ட் கொடுத்தா ஸ்லோப் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். சோ அதுக்கான ஃபார்முலா எழுதிருக்கேன். y2 - y1 by x2 - x1 அத அப்ளை பண்ணி m1 கண்டுபிடிக்கிறேன். அத வச்சு m2 கண்டுபிடிச்சி a கண்டுபிடிச்சாச்சு. சரியா? a -5 அப்படி கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ இதனுடைய ஸ்லோப் ரெண்டு வித்தியாசம் பாருங்க. இது வந்து ஒரு நார்மல் லைன், இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்க ஒரு லைன். சரியா? சோ இதனுடைய ஸ்லோப் இங்க எப்படி மாறும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல்ல மைனஸ்ல மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதனுடைய ஸ்லோப் ஒரு 5 னு வெச்சுக்கோங்க. இதனுடைய ஸ்லோப் 5. இப்போ இதனுடைய ஸ்லோப் இங்க மேல எப்படி மாறும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல்ல மாறும். அப்ப 1/5 ரெசிப்ரோக்கல்ல மைனஸ்ல மாறிடும். அப்படின்னா இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கனால இங்க மைனஸ்ல மாறிடும். ரெசிப்ரோக்கல்ல மைனஸா மாறும். இப்போ இங்க நமக்கு என்ன ஸ்லோப் கிடைச்சது? 1/5 கிடைச்சது. சப்போஸ் இங்க ஒரு 1/5 இப்போ நமக்கு கிடைச்சது. இதனுடைய ஸ்லோப் 1/5. அப்ப இது இந்த ஸ்லோப்பா மாத்தும் போது என்ன மாத்தணும்? ரெசிப்ரோக்கல்ல மாத்தி மைனஸ்க்கு மாத்தணும்னு சொன்னேன். சரியா? அப்ப ரெசிப்ரோக்கல்ல மாத்தினா 5, மைனஸ்க்கு மாத்தணும் மைனஸ். சரியா? இங்கவே -1/5 தான் இருக்கு. அப்படின்னா ரெசிப்ரோக்கல்ல மாத்திங்க. ரெசிப்ரோக்கல்ல மாத்தினா 5, தென் நீங்க பிளஸ்ல இருக்க மைனஸ்ல இருக்கனால நம்ம பிளஸ்ஸா மாத்தணும். சரியாங்க? அப்ப +5 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? சோ இந்த மாதிரி தான் பெர்பெண்டிகுலருக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். சோ அடுத்து 6 சம் பார்ப்போம்.